ஜாப் பண்ணி டிவோஷன்ல போகலாம். ஆண்டவரே, இந்த கொடுத்த நல்ல கால வேலைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இன்னொரு நாள் பார்க்க கிருபை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் கூட ராஜா, நம்ம லூக்கா 24வது அதிகாரத்தை தியானம் பண்ணும் பொழுது இதன் மூலியமா நம்ம மத்தியில நீங்க பேசுங்க. இந்த நாளை ராஜா, உங்க வார்த்தையினால நம்ம ஆரம்பிக்க கொடுத்த ஒரு கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இன்னைக்கு லூக்கா 24வது அதிகாரம் 1-12 வசனம் வரைக்கும் பார்க்கலாம். இதுல ஏசப்பா உயிர் தெழுந்ததை பத்தி போட்டிருக்கு. உயிர் தெழுந்த ரிசரக்ஷன். நம்ம சுவிசேஷத்தை பார்த்தோம்னா, இந்த பைபிள் ஹோல் காஸ்பல் அந்த இதை பார்த்தோம்னா, அது இந்த ரிசரக்ஷன், இந்த உயிர் தெழுந்ததுல தான் என்ன இருக்கு, அது நிலைச்சு நிக்குது. பால் இப்படி எழுதுறாரு, நம்ம ஏசப்பா மட்டும் உயிர் தெழுலனா அது நம்ம விசுவாசமும் நம்ம எல்லாம் என்னென்ன நம்புறோமோ எல்லாமே ஒரு விருது அப்படின்னு எழுதுறாரு. விருதா அப்படின்னு எழுதுறாரு. நம்ம இப்ப ஏசப்பா பிரசங்கிக்கிறது எல்லாமே ஒரு விருதா இருக்கு. இந்த ரிசரக்ஷன் மட்டும் நடக்கலாம்னா 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். பால் இப்படி எழுதுறாரு, if Christ has not been raised, then our preaching is vain, your faith also is vain. நம்ம ஏசப்பா உயிர் உயிரோட வராம இருந்தா நம்ம என்ன ஆயிருக்கும், நம்ம பிரசங்கமும் நம்ம விசுவாசமும் ஒரு விருதா இருந்திருக்கும் அப்படின்னு. இந்த ஹோல் ஃபவுண்டேஷனே இதுல இருக்கு, இந்த ரிசரக்ஷன்ல தான். ஏசப்பாக்கும் மற்ற கடவுள் அப்படின்னு சொல்றாங்களா, அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, ஏசப்பா உயிரோட இருக்கிறார். உயிரோட நம்ம சேவிக்கிற தேவன் உயிருள்ள ஒரு தேவன். நானே வழியும் ஜீவனும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு தேவனை நம்ம விசுவாசிக்கிறோம். இப்போ இங்க பார்க்கும் பொழுது அந்த உயிர் தெழுந்த நேரத்துல என்னெல்லாம் நடந்துச்சு, அந்த காரியம் தான் இந்த லூக்கா 24வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். இங்க சில விடிய காலம் அந்த சப்பத் நாள், ஒரு ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள்ல என்ன பண்றாங்க, எல்லாம் அந்த சில பெண்கள் என்ன பண்றாங்க, ஏசப்பாவுக்கு அந்த கந்த வர்க்கங்கள் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கந்த வர்க்கங்கள் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த இறந்தவன அந்த சரீரத்துக்கு கிட்ட வைப்பாங்க. அந்த சரீரத்துக்கு அது ஒரு ப்ரொசீஜர் மாதிரி. அந்த நேரத்துல இங்க சில ஸ்திரீகள்லாம் என்ன பண்றாங்க, அது விடிய காலமே என்ன பண்றாங்க, அவங்க வந்துட்டு இருக்காங்க. அதுல 2-3 பேர் போட்டிருக்கு. ஒன்று மேரி மேக்டலின், இன்னொரு மேரி, அப்புறம் யோவானா, அப்புறம் இன்னும் கொஞ்சம் வேற ஸ்திரீகள். ஒரு குரூப்பா என்ன பண்றாங்க, அவங்க வந்துட்டு இருக்காங்க. இதுல மெயினா வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா மேரி மேக்டலின். மக்தலினா மரியாள் நம்ம பார்க்கும் பொழுது 7 பிசாசு பிடிச்சிருக்கும். அதுல இருந்து ஏசப்பா விடுதலை கொடுப்பாரு. ஒரு நன்றியோட என்ன பண்றாங்க, அவங்க வராங்க. இந்த காலத்துல கூட நம்ம பார்ப்போம், யாராவது இறந்துட்டாங்கன்னா நம்ம கல்றையில எல்லாரும் புதைச்சிட்டு வந்துருவோம். இன்னும் ஒரு நாள் வேலை தான் அது. ஆனா அவங்கள ரொம்ப பிரியமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் அந்த கல்றை கிட்ட போய் சில நேரம் என்ன பண்ணுவாங்க, போய் பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் வருஷத்துல ஒரு வாட்டியாவது அவங்க இறந்த நாளை அவங்க ஞாபகப்படுத்தி அந்த கல்றை கிட்ட போய் அதை கொஞ்சம் அலங்காரம் பண்றது அப்படிலாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஸ்திரீகள்லாம், இந்த பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா இயேசுப்பானால தொடப்பட்டவர்கள். அவங்க என்ன பண்றாங்க, ஒரு அன்புனால என்ன பண்றாங்க, இந்த ஓய்வு நாள்ல எதுவும் பண்ண முடியல, அதனால இயேசுப்பா அடக்கம் பண்ற நாள் கூட நிறைய நேரம் அவங்க நிறைய காரியங்களை செய்ய முடியல. ஏன்னா சிலுவையில இருந்து இறக்கி உடனே அவர் அடக்கம் பண்ணதுனால இப்ப என்ன பண்றாங்க, அவங்க இந்த கந்த வர்க்கங்கள்லாம் எடுத்துட்டு அந்த பரியல்னா நல்ல ப்ரொசீஜரை கரெக்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. வரும்போது அவங்க டிஸ்கஷன் வேற இதுல போட்டிருக்கு, அந்த கல்லை யாரு நவட்டுவா. அந்த காலத்துல இப்போ எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு இந்த டூம்ப் அந்த ஒரு கல்லுல செதுக்கி அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, பாடியை வைப்பாங்க. அதே மாதிரி அந்த கல்லை யாரு அப்புறப்படுத்துவா அப்படின்னு சொல்லி அவங்க அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அது பெரிய கல்லா இருக்கும். ஒரு 20 பேர் கிட்ட சேர்ந்தாதான் அந்த கல்லையே தள்ள முடியும். அந்த கல்லை எதுக்கு நவுற்றணும் அப்படின்னா, இவங்க போய் உள்ள போய் அந்த என்ன பண்ண, அந்த கந்த வர்க்கத்தை போய் வைக்கிறதுக்கு யார் நவுற்றுவா அப்படின்னு அந்த இது டிஸ்கஷன்ல போயிட்டு இருக்காங்க. ஆனா அங்க போய் பார்க்கும் பொழுது இவங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குதுன்னா, அந்த கல்லை யார் ஆல்ரெடி நவுட்டி இருக்கிறாங்க. அந்த கல்லை நவுற்றுறதுக்கு காரணம் ஏசப்பா வெளியே வர்றதுக்கு இல்லை. அவர் என்ன பண்றோம், அந்த புது சரீரத்துல அந்த ஒரு ரிசரக்ஷன் பாடியில அவர் அந்த
செவரை தாண்ட முடியும். ஆனால் அவர் வந்து கதை ஒரு இடத்துல பார்க்குறோம், அந்த சீஷர்கள்லாம் ஒரு ரூமில் இருக்கும் பொழுது ஏசப்பா வந்து அந்த செவரை தாண்டி வர்றதை நம்ம பார்க்குறோம். இல்லை, அந்த ரிசரக்ஷன் பாடி அவைக்குரிய ஒரு சரீரத்தில் அப்படி அப்படி நடக்கும். ஆனால் இந்த கல்லை எதுக்கு நவுற்றப்பட்டுச்சுன்னா இவங்க உள்ள போய் பார்க்குறதுன்னா, இவங்க அந்த கல்லை நவுட்டி இருக்கிறத போய் பார்த்த உடனே அவங்க ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கிறேன், யாரோ வந்து திருடிட்டாங்க போல அப்படிதான். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் இங்கே என்ன போட்டிருக்குன்னா, அவங்க நம்பல இன்னும் வந்து எப்படி என்ன ஆச்சு அப்படின்னு அந்த டிஸ்கஷன். ஏசப்பா வந்து உயிரோட வந்துருவார் அந்த விசுவாசம் வந்து அவங்களுக்கு இருக்குல்ல. இன்னும் அவங்க ஏசப்பா வந்து அதை பத்தி நிறைய சொல்லியிருந்தா கூட அந்த விசுவாசம் இருக்குல்ல. யாரு அந்த சரீரத்தை யாரோ திருடிட்டாங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க ஒரு கன்ஃபியூஷன்ல இன்னும் ஒரு குழப்பத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ வந்து அங்க என்ன பண்ணுது, ஒரு தேவதூதர்கள் இன்னும் 2 பேர் வந்து அதுல ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, எதுக்கு நீங்க உயிரோட இருக்கிறவரை மரித்தோர் இடத்தில் எதுக்கு தேடுறீங்க அப்படின்னு சொல்லி அங்க கேட்குறாங்க. அப்புறம் அந்த அந்த தேவதூதர் வந்து சொல்றாங்க, எப்படி வந்து ஏசப்பா வந்து ஒரு பாவிகள் கரத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டு சிலுவையில் அடிக்கப்பட்டு எப்படி உயிர் தழுவார் அப்படின்னு பற்றி அந்த அந்த காஸ்பலை வந்து சொல்லும் பொழுது தான் அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அந்த நினைவு வருது. நம்ம வந்து இந்த இந்த இன்சிடென்ட்ல இருந்து சில விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் வந்து சீக்கிங் ஜீசஸ் இன் ராங் பிளேஸ். நம்ம தவறான இடத்துல வந்து ஏசப்பாவை தேடுறது. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஏசப்பா வந்து ஒரு மரித்தோர் மத்தியில போய் தேடிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று, நம்ம கூட இந்த காலத்துல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை தேடும் பொழுது அவங்க கரெக்டான ஒரு உண்மையான ஆண்டவரை தேடாம தவறான ஒரு இடத்துல போய் தேடிட்டு இருப்பாங்க. கிறிஸ்தவர்கள் கூட நான் நிறைய பேர் போய் இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துல போனா இப்படி ஆகும், வேளாங்கண்ணிக்கு போகணும், அதே மாதிரி நிறைய நிறைய காரியங்கள்னா அந்த மூட நம்பிக்கை வந்து இன்னைக்கு கூட இருக்கு. ஆனா ஏசப்பா வந்து உயிர் தெழுந்த தேவனை நம்ம எப்படி எங்க தேடணும் அப்படின்னு பைபிள்ல நம்மளுக்கு கிளீனா ஆண்டவர் என்ன பண்ணி நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறார். இவங்க வந்து தவறான இடத்துல போய் ஏசப்பாவை தேடிட்டு இருந்தாங்க. அங்க வந்து இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த கல்றை வந்து ஏசப்பா கல்றை வந்து திறந்து இருக்குது. ஹீ இஸ் நாட் ஹியர், ஹீ இஸ் அலைவ். அங்க எழுதுவார், அவர் வந்து இங்க இல்லை, அவர் உயிர் திறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கூட பார்க்க முடியும். உலகத்திலேயே ஒரு கல்றை வந்து திறந்தப்பட்ட நிலையில இருக்குது அப்படின்னா ஏசப்பாவோட கல்றை மட்டும்தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஏசப்பாவை கரெக்டான இடத்துல தேட கத்துக்கணும். 2வது வந்து 4வது 5வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது இவங்க வந்து குழம்பி போறாங்க. ஆண்டவர் செய்த காரியத்தை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க, குழம்பி போயிருக்கிறாங்க. இன்னும் நிறைய நேரம் வந்து நம்ம நினைப்போம் ஆண்டவர் வந்து இதே மாதிரி ஒரு மெத்தட்ல தான் வேலை செய்வார் அப்படின்னு. சில நேரம் அந்த ஃபார்முலால போட பார்ப்போம். ஆண்டவர் நான் இப்படி பண்ணா ஆண்டவர் வந்து இப்படி பண்ணுவார் அப்படின்னு ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனா அவர் வழிகள், அவர் யோசனைகள், அவர் செயல்கள் எல்லாமே வேற விதமா இருக்கும். இவங்க என்ன நினைச்சிருந்தாங்க, இந்த ஸ்திரீகள்லாம் என்ன நினைச்சிருந்தாங்க, அங்க பாடி ஏசப்பா வந்து சரீரம் இருக்கும், நம்ம போய் இந்த எல்லா ப்ரொசீஜரும் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அங்க வந்து ஆண்டவருடைய வழிகளே வேற மாதிரி இருந்துச்சு. அவர் வந்து பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா, நம்ம நினைப்பதுக்கும் யோசிப்பதுக்கும் நம்ம இமேஜின் பண்றதுக்கும் நம்ம வந்து இமேஜினேஷனோட அதிகமா ஆண்டவர் வந்து செய்வார் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த குழம்புன ஒரு நிலையில இவங்க இருக்கும் பொழுது அந்த நேரத்துல வந்து அங்க வந்து ஒரு தெளிவா என்ன தேவதூதர் வந்து அங்க சில காரியங்களை என்ன சொல்லி தெளிவுபடுத்துறத பார்க்கணும். என்ன தேவதூதர் வந்து மெயினா என்ன தெளிவுபடுத்துறாங்கன்னா, அவங்க வந்து என்ன ஏசப்பா கற்றுக் கொடுத்தாருன்னா அந்த காரியத்தை நினைவுபடுத்துறாங்க. நிறைய நேரம் மனுஷங்களாங்க இருக்கிறவங்க வந்து மறந்து போகும், மறதி வந்து ஜாஸ்தி. ரீசெண்டா என்ன நடக்குதோ அதை தான் நம்ம என்ன நிறைய ஞாபகம் வச்சிருப்போம். ஆண்டவர் செய்த காரியங்கள் நிறைய காரியங்கள்ல நம்ம மறந்து போயிடுவோம். ஆண்டவர் சொன்ன காரியங்களும் மறந்து போயிடுவோம். பைபிள்ல ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை கூட நிறைய நேரம் நம்ம மறந்து போயிடுவோம். அந்த நேரத்துல இந்த தேவதூதர்கள் என்ன பண்றாங்க, அவங்க வந்து அந்த ஏசப்பா என்ன சொன்னாங்களோ அந்த வந்து நினைவுபடுத்துறாங்க. எஸ்பெஷலி ஆண்டவருடைய வசனத்தை வந்து நம்ம ஈஸியா நிறைய நேரம் மறந்துப்போம். இன்னும் சாத்தான் வந்து என்ன பண்ணுவோம், அந்த வசனத்தை நம்ம வாழ்க்கையில வந்து எப்படியாவது எடுக்க பார்ப்போம். ஆனால் அந்த வசனத்தை விதைக்காம விதைச்ச உடனே எடுக்க பார்ப்போம், இல்லைன்னா வேற ஒரு பிரச்சனை கொடுத்து அந்த வசனத்தை மறக்க செய்யும். அதே மாதிரி தான் ஏசப்பா வந்து அவர் ரிசரக்ஷனை பத்தி உயிர்த்தெழுதலை பத்தி நிறைய நேரம் ஏசப்பா சொல்லியிருக்கிறார். அந்த பைபிள் நம்ம வாசித்தோம்னா அந்த மேத்யூ, மார்க், லூக், ஜான், ஜான்ல நிறைய நேரம் வந்து ஏசப்பா அவங்க சிஷ்யர்களுக்கு கூட இருக்கும் பொழுது எப்படி அவர் மரிப்பார், பாவத்துக்காக மரிப்பார், எப்படி 3ஆவது நாள் உயிர் தெழுவார், அதை பத்தி நிறைய நேரம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த சிஷ்யர்களுக்குலாம் அது புரியல. ஏன்னா அது
அப்படி யாரும் அது முன்னாடி அப்படி நடந்ததை அவங்க பார்த்தது இல்லை. அதே மாதிரி தான் இவங்க வந்து இங்க ரிமெம்பரன்ஸ் அந்த தேவதூதர்கள் என்ன பண்றாங்க, அந்த வார்த்தைகள் ஏசப்பா சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அவங்களுக்கு மறுபடியும் அவங்களுக்கு சொல்லும் பொழுது அப்போதான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, ஆமா ஏசப்பா வந்து இப்படி சொல்லியிருந்தாரு, உயிர் தெழுந்துவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க சந்தோஷமா போறதை பார்க்கணும். அங்க கன்ஃபியூஷன் ரெண்டுமே இருக்கு, ஒரு சந்தோஷமும் இருக்கு, பயமும் இருக்கு, கன்ஃபியூஷனும் இருக்கு, எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க அங்க அவங்க போறதை பார்க்கணும். எங்க போறாங்க, அவங்க அந்த சீஷர்கள் கிட்ட போய் சொல்றாங்க இப்படி. இன்னும் ஃபர்ஸ்ட் குட் நியூஸ் ஷேர் பண்றது வந்து இந்த ஸ்திரீகள் தான். இன்னும் இந்த ஃபர்ஸ்ட் குட் நியூஸ் இங்க என்ன பண்றாங்க, இங்க போய் அந்த பெண்கள் எல்லாம் அவங்க சீஷர்கிட்ட சொல்லும் பொழுது சீஷர்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, தாட் இட் வாஸ் நான்சென்ஸ். நான்சென்ஸ்னா வீண் பேச்சு, வீண் பேச்சா இருக்கிற மாதிரி எனக்கு அவங்களுக்கு வந்து தோணிச்சு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து அவ்வளவு மரியாதை இருக்காது, அவங்களுக்கு வந்து ஒரு சொசைட்டில ஒரு கனவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் மாதிரி தான் வச்சிருந்துருப்பாங்க. அவங்க ஏதாவது சாட்சி சொல்லணும்னா கூட அவங்க சொல்ற சாட்சியை வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அந்த கோர்ட்ல கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் பெண்களை வச்சு அந்த காலத்துல இருந்தாங்க. இவங்க வந்து இந்த சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது இன்னும் இயேசப்பா வந்து உயிர் தெழுந்திருக்கிறாரு, அந்த கல்லறையில இல்ல அப்படின்னு இவங்க சொல்லும் போது யாருமே அங்க நம்பல. எல்லாமே அது வீண் பேச்சா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுச்சு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அந்த they proclaimed what they had seen. அவங்க என்ன பாக்குறாங்களோ அந்த காரியத்தை என்ன பண்றாங்க, அவங்க பிரசங்கிக்கிறத நம்ம பார்க்கறோம். நம்ம கூட இந்த காலத்துல அநேக விதமா என்ன பண்ணலாம், நம்ம காஸ்பல்ல ஷேர் பண்ணலாம். நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து மேடையில ஏறி பேசினாதான் அது வந்து நம்ம காஸ்பல் ஷேர் பண்ற மாதிரி நினைக்கிறோம். அப்படி இல்லை, நம்ம வந்து நம்ம வாழ்க்கையின் மூலமா, இல்லைன்னா இன்னைக்கு இந்த சோசியல் மீடியா மூலமா, இல்லைன்னா நம்ம சாட்சியின் மூலமா, நிறைய வேறவங்களுக்கு ஜபிக்கிறது மூலயமா, அநேக காரியங்கள் மூலயமா என்ன பண்ணலாம், நம்ம இந்த காஸ்பல் வந்து நம்ம ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி தான் இங்க ஃபர்ஸ்ட் காஸ்பல் ஷேர் பண்ணது வந்து மக்தலேனா மரியாள், அப்புறம் அவங்க கூட இருக்க அந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, அங்க இயேசுப்பாவோட உயிர் தெழுதலை பத்தி அங்க போய் சொல்றதை பார்க்கிறோம். அங்க வந்து யாருமே நம்ப மாட்டேறாங்க, அந்த சீஷர்கள் யாரும் நம்பல. ஆனா யோவான் பேதுரும் யோவான் மட்டும் என்ன பண்றாங்க, ஓடி போய் பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கண்ணாலே பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அங்க போய் பேதுரு ஓடி போய் பார்க்கும் பொழுது அங்க என்ன பண்ண, நீட்டா அந்த ட்ரெஸ் எல்லாம் என்ன பண்ணி அங்க கிளீனா மடிச்சு வச்சிருக்கிறத அங்க பாக்குறாங்க. பார்த்துட்டு இவங்க வந்து பேதுருக்கு வந்து நம்ப முடியல. அந்த சீஷர்கள் ஏசப்பா கூட இருந்தாங்க, ஆனா அவங்க நம்ப முடியல. என்ன நடந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, பேதுரு கூட அங்க இருந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறதை பார்க்கணும். இந்த உயிர் தெழுதல் வந்து ஒரு ஃபவுண்டேஷன். நம்ம இந்த கிறிஸ்தவ ஒரு இது ஏசப்போட வாழ்க்கை வந்து ஒரு சேட் எண்டிங்ல முடியல. ஐயோ சிலுவையில் அடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த சேட் எண்டிங்ல முடியல. அது என்ன பண்ண, அவரு மரணம் வந்து அவரை கட்டுப்படுத்த முடியல, மரணம் வந்து அவர் பிடிச்சு வைக்க முடியல. ஒரு புது வாழ்க்கை அவர் மாத்திரம் இல்ல, எல்லாருக்குமே புது வாழ்க்கை கொடுக்கும்படியாக இந்த உயிர் தெழுதல் வந்து மாறுபடுறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இஎம் பவுன்ஸ் அப்படின்ற ஒரு அதை பத்தி நம்ம பார்க்கிறோம். இவர் இஎம் பவுன்ஸ்னாலே நிறைய வந்து சில பேர் கேள்விப்பட்டிருங்க, ப்ரேயர் பத்தி நிறைய புக்ஸ் எழுதியிருப்பார். இவர் வாழ்க்கைய சில காரியங்கள் பார்க்கலாம். 1835 இவர் யுஎஸ்ல ஒரு பிறக்கிறார். அவர் பிறந்து ஒரு ஃபர்ஸ்ட் என்ன பண்ற, லா படிக்கிறார். லா படிச்சுட்டு ஒரு லாயரா மாறிடுறாரு. ஒரு சின்ன வயசுலயே லாயர் நல்லா சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்ற, லா பிராக்டிஸ் பண்றாரு. அப்புறம் அவர் ஏசப்பா வந்து ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் என்ன பண்ற, ஒரு ஊழியத்துக்கு ஒரு அழைப்பு பெற்றுக்கொண்டு வந்து என்ன பண்ற, ஆண்டவருக்காக நிறைய காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறாரு. அவர் வந்து பைபிள் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் 24 வயசுலயே என்ன பண்றாங்க, அவர் ஒரு பாஸ்டரா மெத்தடிஸ்ட் சர்ச்ல ஒரு பாஸ்டரா சேர்றாரு. அந்த நேரத்துல ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தம் நடக்கும் பொழுது அமெரிக்கன் சிவில் வார் அப்படின்னு அந்த நேரத்துல சாப்ளினா போறாரு. எல்லா ஒரு யுத்தத்திலையும் எல்லா ஒரு ஆர்மிலையும் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சாப்ளின் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அந்த சாப்ளினோட வேலை என்னன்னா, அந்த யுத்தத்துல இருக்கிற அந்த
யுத்தத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் போயிட்டு அவங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் ரிக்வஸ்ட் இருந்தா ஜோம் பண்றது, அவங்க ஏதாவது சில காரியங்கள்னா அவங்களுக்கு ஆறுதலா சொல்றது, அந்த காரியம்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. சாப்ளின்ஸ்னா அங்க சர்ச் நடத்துறது, அவங்க மத்தியில அந்த அந்த பைபிள் ஸ்டடி நடத்துறது, அந்த காரியம்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவரு அந்த ஆர்மியோட சேர்ந்து யுத்தத்துல என்ன பண்றது, இவரும் சேர்ந்து அந்த ஜனங்களோட இருக்கும் பொழுது அங்க வந்து அந்த எதிராளிங்க வந்து என்ன பண்ண, இவரை வந்து கேப்சர் பண்ணி ஒரு ஜெயில போட்டுறாங்க. ரொம்ப வருஷமா இவரு ஜெயில இருக்கிறாரு. ஜெயில இருக்கும் பொழுது இவர் ஆண்டவர் வந்து இன்னும் ஆழமா என்ன ஆண்டவர் அறிஞ்சிக்கிறார். அந்த அவருக்கு எப்போ தனிமையா நிறைய நேரத்துல ஜெயில இருக்கும் பொழுது அது நேரத்தெல்லாம் அவர் என்ன பண்ணாரு, ஜோம் பண்றதுல அவரு செலவு பண்ணார். அந்த அவரு அவ்வளவு ஜோம் பண்ணி ஆண்டவர் இன்னும் நல்லா அறிஞ்சதுனாலதான் அவர் ஜெயில இருந்து வெளியே வந்தவொன்னு நிறைய புக்ஸ், ப்ரேயரை பத்தி நிறைய புக்ஸ் எழுதுறாரு. நம்ம நிறைய நேரம் தனிமையா இருக்கும் பொழுது அந்த நேரத்தை வந்து ஜோம் பண்ணும்படியாக நம்ம உபயோகப்படுத்தும். இஎம் பவுன்ஸ் வந்து அப்படிதான் பண்ணார். ஐயோ ஜெயில போட்டாங்களே, நான் தனிமையா இருக்கேன் அப்படின்னு வந்தது அவர் யோசிக்கல. இந்த தனிமையா இருக்கிற நேரத்தை வந்து ஆண்டவர் வந்து என் கூட இருக்கிறார், அவர் என்ன பண்ணலாம், நான் ப்ரேயர் மூலியமா அவர் என்ன பண்ண டீப்பர் ஒரு கம்யூனியன் உள்ள போறதை நம்ம பார்க்கிறோம். அப்புறம் அந்த யுத்தம் முடிஞ்சோடனே இவரை வந்து விடுதலை பண்ணியிருப்பாங்க. விடுதலை பண்ணோன்னே இவர் வெளியே வந்து திருப்பியும் பாஸ்டரா இருந்து நான் ரொம்ப நாளா அந்த சர்ச்சை பாத்துக்கிறாரு. அப்புறம் இந்த பிரேயர் வந்து இவருக்கு என்ன பண்ணும், டெய்லி விடிய காலம் என்ன பண்ணும், 4 மணிக்கே எழுப்பிடுவார். இந்த விடிய காலம் 4 மணிக்கு எழுப்பி ஒரு எவ்வளோ நேரம் என்ன பண்றோம் அவரு ஜெபத்துல வந்து நேரத்தை செலவு பண்ணுவார். இந்த அவர் என்ன மெயினா என்ன அவர் நினைச்சாருன்னா வந்து அவரோட இது என்னன்னா, ஸ்பிரிச்சுவல் பவர் கம்ஸ் த்ரூ கம்யூனியன் வித் காட். நம்ம வந்து ஆவிக்குரிய பலன் வந்து நம்ம பிரேயர் மூலியமா பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து தேசத்துல வந்து ஒரு ரிவைவல் எழுப்புதல் வரணும், அநேகர் ஆவிக்குரிய உயிர் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, நான் டெய்லி இன்னும் அந்த அந்த பாரத்தோட இன்னும் ஜபிக்கிறத நம்ம பார்க்கணும். இவர் வந்து சில புக்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். அந்த இஎம் பவுன்ஸ் நீங்க கிடைச்சா எடுத்து படிங்க. அந்த கிறிஸ்டியன் லைஃப் பத்தி பிரேயரை பத்தி தான் இவர் இருக்கும். அப்புறம் 1913 வருஷத்துல வந்து இவர் 78வது வயசுல என்ன பண்ற அவரு மறிக்கிறார். அவர் எழுதின சில புக்ஸ்ல என்னென்ன மெயினான தீம் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த இதுல பிரேயர் மஸ்ட் பி எ ப்ரையாரிட்டி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்து ஜெபம் வந்து என்ன பண்ணணும், நம்ம ஒரு ப்ரையாரிட்டியா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம கொடுக்கணும். அது வந்து அதனாலதான் ஒரு விடிய காலம் ஏசப்பா வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா விடிய காலம் ஜெபம் பண்றத வந்து அவர் வந்து ஒரு விடலை. அதே மாதிரி சீஷர்கள் வாழ்க்கையில நல்ல கிறிஸ்டியன்னா என்ன பண்ணுவோம், காலையிலேயே ப்ரேயர் பண்றத வந்து அவங்க வந்து விட்டுற மாட்டாங்க. ப்ரையாரிட்டி. ஏன்னா நம்ம ஜெப வாழ்க்கை வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா வேற காரியம்லாம் என்ன ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். அதனாலதான் நம்ம கல்வாரி சப்பல்ல எல்லா ஸ்டாஃபும் அட்லீஸ்ட் 1 ஹவராவது ஜோம் பண்ணணும் அப்படின்னு அங்கிள் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த நம்ம வந்து டெய்லி இந்த டிவோஷன் ஜூம் மீட்டிங்கா இருக்கட்டும், சில சர்ச்சஸ்ல காலையில மீட்டிங் நடக்கும். இது எல்லா காரியமும் எதுக்குன்னா நம்ம அந்த நாளை வந்து ஒரு ஜெபத்தினால நம்ம என்ன பண்ணோம், அதை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு மினிஸ்ட்ரி கூட என்ன ஆகும், ஒரு ஜெபத்தினாலதான் உருவாகும். எந்த ஒரு மினிஸ்ட்ரியா இருந்தா கூட அது வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்ண ஜெபிக்கும் பொழுது அந்த நேரத்துல பேசி நம்மளுக்கு அந்த இது டிசைரை கொடுத்து என்ன பண்ணுவார், அந்த காரியத்தை செய்யும்படியாக தூண்டி விடுவார். அந்த பிரேயர் மஸ்ட் பி ப்ரையாரிட்டி. 2வது காரியம் வந்து பிரேயர் சேஞ்சஸ் த பர்சன் ப்ரேயிங். இந்த காரியம்லாம், இந்த 7 காரியம் இருக்கு இல்லையா, இது வந்து அவர் புக்ஸ்ல எழுதுனது. இஎம் பவுன்ஸ் வந்து இந்த பிரேயர் பத்தி எழுதும் போது இந்த 7 காரியத்தை நிறைய ரிப்பீட்டேஷன்ல எழுதுவார். நிறைய நேரம் நம்ம எதுக்கு ஜோம் பண்றோம்னா நம்ம தேவைகளுக்காக இல்லைன்னா வேற காரியங்களுக்காக. ஆக்சுவலா நம்ம உண்மையான இருதயத்தோட நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மளை வந்து ஏசப்பா மாற்றுவார். நம்மளை வந்து இவன் மேல கசப்பா இருக்காத, இந்த காரியத்தை செய்யாத, நீ இப்படி இவன்கிட்ட தப்பா பேசிட்ட, போய் மன்னிப்பு கேளு, அந்த காரியங்கள் நம்ம இருதயத்தை மாற்றும்படியாக என்ன பண்ணுவார் ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட நம்ம இருதயத்துல பேசுவார். He will transform our heart. நம்ம வந்து அவர் மேல இன்னும் சார்ந்து இருக்கும்படியாக என்ன பண்ணுவார் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு கிருபை கொடுப்பார். 3வது வந்து நம்ம பார்க்கிறோம், பிரேயர் அண்ட் ப்ரீச்சிங் பிலாங் டுகெதர். நம்ம வந்து ப்ரீச் பண்ணும் பொழுது இல்லை, அவர் என்ன இஎம் பவுன்ஸ் என்ன சொல்லுவார்னா, நம்ம வந்து நிறைய நேரம் ரொம்ப நேரம் ஸ்டடி பண்ணுவோம், பைபிள்ல வந்து ரொம்ப நேரம் ஸ்டடி பண்ணுவோம், ஜெபம் வந்து சின்னதா பண்ணிடுவோம்.
ஆனா இவர் என்ன சொல்றாரு, நீங்க நிறைய ஜெபிச்சுட்டு பைபிள் வந்து கொஞ்சம் இன்னும் நம்ம இது பண்ண மெடிடேட் பண்ணால ஆண்டவர் வந்து என்ன காரியம் அது மூலியமா பேச விரும்புறாரு அப்படின்னு ஜெபத்துல நம்மளுக்கு தெரியும். பைபிள் கொஞ்சம் படிச்சுட்டு ஆண்டவரை கேட்கும் பொழுது ஆவியானவர் மூலியமா என்ன பண்ணும், ஆண்டவர் வந்து நம்ம யோசிக்காத சில விஷயங்களை நம்மளுக்கு அந்த அந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். அந்த அந்த காரியத்தை எழுத்துவார். அப்புறம் பெர்சிஸ்டன்ஸ், நம்ம வந்து சில காரியங்களுக்கு ஒரு வாட்டி ஜம்ப் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. நம்ம வந்து அந்த சில நேரம் தாமதமா பதில் ஆண்டவர் கொடுத்தா கூட அந்த காரியத்துக்காக மறுபடியும் நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் God works through praying people. நம்ம பலத்தால சில காரியங்கள் தான் பண்ண முடியும் இல்லையா? ஆனா ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவர் கிரியை செய்யும் பொழுது நம்ம பலத்தின் மிஞ்சி என்ன பண்ண முடியும், ஆண்டவர் வந்து கிரியை செய்ய முடியும். அதனால இவர் என்ன இஎம் பவுன்ஸ் என்ன எழுதுவார், நீங்க வந்து ஆண்டவர் பலத்தால செயல்படணும்னா ஜெபத்தின் மூலமா நம்ம வாழ்க்கைய நடத்தணும் அப்படின்றார். ப்ரேயர் ரிக்வயர்ஸ் சாக்ரிஃபைஸ். நம்ம வந்து நிறைய நேரம் வந்து ஜெபிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. நம்மளுக்கு அந்த ஆவிக்குரிய காரியங்கள் சில காரியங்கள் பண்ணும் பொழுது தான் நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வரும். பைபிள் எடுத்தோன்னா தான் தூக்கம் வரும். இன்னும் ஜாப் பண்ண உட்கார்ந்தோம்னா தான் வேற ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் வரும். இன்னும் ஃபோனில் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரும். அதனால அது ஒரு சாக்ரிஃபைஸ். நம்ம ஃபோன் ஆஃப் பண்ணி வைக்கிறது, இல்லைன்னா தனிமையாக போறது, அதெல்லாம் ஒரு சாக்ரிஃபைஸ். அந்த காரியம்லாம் நம்ம நிறுத்திட்டு அப்புறம் ஜாப் பண்ண போறேன் அப்படின்னு போகும்பொழுது ஆண்டவர் வந்து அங்க கிரியை செய்யறது பார்க்கணும். ஹோலி ஸ்பிரிட் எம்பவர்ஸ் மினிஸ்ட்ரி. இன்னும் ஆவியானவர் என்ன பண்ணுவார், எப்போ நிரம்புவார்னு நம்ம ஜெபிக்கும் பொழுது, நம்ம பைபிள் எல்லா இடத்துலையும் பார்க்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ற, ஆவியானவர் மூலியமா வந்து அங்க நிரப்புறத பார்க்கணும். அந்த அந்த காரியம் நடக்கும் பொழுது ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது அந்த நம்ம வாழ்க்கையா இருக்கட்டும், மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், நம்ம வேலை செய்யறதா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா ஆண்டவருடைய ஒரு பலனால நம்ம அவரோட ஒரு பவரால என்ன பண்ணுவோம், நம்ம செயல்படுறது நம்ம பார்ப்போம் இல்லையா? நம்ம வந்து இன்னைக்கு இந்த 24வது அதிகாரத்துல மெயினா என்ன பார்த்தோம்னா, இந்த ரிசரக்ஷன், ஏசப்பா வந்து உயிர்த்தெழுதல், அந்த காஸ்பலை வந்து எப்படி அவங்க ஷேர் பண்றாங்க, அதே ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஏசப்பா வந்து நம்மளுக்கும் இன்னைக்கு கொடுத்துருக்கிறார். அந்த சுவிசேஷத்தை போய் என்ன பண்ணணும், எல்லா ஒரு ஜாதிகளுக்கும் எல்லா ஒரு ஜனங்களுக்கும் என்ன பண்ணணும், நம்ம போய் சொல்லணும் அப்படின்ற ஒரு இது ஒரு கடமை என்ன ஏசப்பா வந்து என்ன பண்ணிருக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னா, அதை வந்து அவங்க சீஷர்கள் வந்து விசுவாசமா பண்ணாங்கன்னா, அவங்க மரணத்தை சந்திக்கும் பொழுது கூட அவங்க அந்த காஸ்பல் சுவிசேஷத்தை சொல்றதை விடலை. அவங்க வாழ்க்கையின் மூலியமா, சாட்சியின் மூலியமா காரியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா அதே காரியம் இன்னைக்கு வந்து நம்ம ஆண்டவருக்காக நம்ம வந்து அந்த காஸ்பல் ஷேர் பண்ணணும். நம்ம வந்து ஒரு உயிரற்ற ஒரு தேவனை சேவைக்கல, உயிர் உள்ள தேவன் எப்படி ஆவியானவர் மூலமா நம்ம வாழ்க்கையில கிரியேட் பண்ணுவார், எஸ்பெஷலி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து எப்படி கிரியேட் பண்றாரு அப்படின்னு இஎம் பவுன்ஸ் அவர் வாழ்க்கை மூலமா நம்ம கத்துக்கிட்டோம். நம்ம ஜாப் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில ராஜா உங்க உயிர்த்தெழுதலை பத்தி கற்றுக்கொள்ளும்படியாக, எப்படி அந்த காரியம்லாம் நடந்துச்சு, அந்த காரியத்தை பார்க்கும்படியாக கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இஎம் பவுன்ஸ் எப்படி ஜெபித்தாரோ ராஜா, அந்த அதே ஜெப ஆவிய ராஜா நம்ம எல்லாரும் மற்றிலும் நீங்க ஊட்டுங்க. விடிய காலம் ஜெபிக்கும்படியாக உங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கும்படியாக கிருபை கொடுங்க ராஜா. அநேக நேரத்துல இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் ராஜா நம்மளை அந்த ப்ரெஷர் பண்ணி ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்து தூரம் எடுத்துட்டு போவாதபடி ராஜா, ஜெபத்தின் மூலமா மறுபடியும் உங்க கூட ஒரு கம்யூனியன் வைக்கும்படியாக ராஜா நீங்க கிருபை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இந்த காலில் இருக்கிற எல்லாரையும் ராஜா நீங்க ஆசீர்வதிச்சு வருங்காலத்திலே ராஜா உமக்காக வாழ நீங்க கிருபை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.